இன்றைக்கி லஞ்சுக்கு மில்லட் கஞ்சி தான். ஸோ இது வந்து நீங்கள் உங்ககிட்ட என்ன மில்லட் ரைஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை தனியாக கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம எப்படி கடுகு போட்டு வெங்காயம், தட்டி வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்குவோமோ அந்த மாதிரி வதக்கிட்டு, அது கூடவே நம்ம வந்து இந்த ஊற வச்சுருக்க வேர்க்கடலையும் அதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டு ஒரு 50% மட்டும் பாயில் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க இந்த மில்லட் ரைஸையும் ஆட் பண்ணி, அப்புறம் அதுக்கு தேவையான சால்ட்டு, மிளகுத்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வரும்போது ஃபைனலாக கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணணும். புதினா ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல, மல்லி இலை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வேர்க்கடலை போட்டதுனால வெறுமனையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க.